கிராம நிர்வாக அலுவலர் காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்று கலந்தாய்வில் கலந்து கொண்டு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட முதல் 5 பேருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பொறுப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் பணி நியமன ஆணை வழங்கி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்ப்போம். கவுன்சிலிங் நேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் தொடங்கி இன்று முதல் கவுன்சிலிங் 12/2/2015 வரை நடைபெறுகிறது. மொத்த காலி பணியிடங்கள் 2234. இதில் 2000 பேர் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனுடன் 239 பேர் ஸ்பெஷல் கேட்டகரி என்று சொல்லக்கூடிய ex-serviceman, destitute and widow, physically handicapped, அது மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில இருந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கவுன்சிலிங்ல ஒரு நாளைக்கு 200 பேர் அழைக்கப்படுகிறார்கள். இந்த கவுன்சிலிங் 12/2/2015 நிறைவு பெறுகிறது. இதில் இளவரசன், ரேவதி, கணேசன் ஆகிய 3 பேர் முறையாக 1, 2, 3 ஆகிய தரப்பட்டியலில் முதன்மையாக வந்திருக்கிறார்கள். ஆனுவல் பிளானரை பொறுத்தவரைக்கும் நாளை மறுநாள் 30ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. குரூப் 1 பிரிலிமினரி தேர்வு முடிவுகளை பொறுத்தவரை இன்றிலிருந்து 1 வார காலத்திற்குள் வெளியிடப்படும். குரூப் 2 முடிவுகளை பொறுத்தவரை இன்றிலிருந்து 2 வார காலங்களுக்குள் வெளியிடப்படும். புதிய குரூப் 1 இந்த பிரிலிமினரி ரிசல்ட் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் போட்ட உடனேயே அதிலிருந்து ஒரு 4-5 நாட்களுக்குள் புதிய இதற்கான நோட்டிபிகேஷன் போறது. நிர்ணயித்து எத்தனை பணியிடங்கள் என்று சொல்ல முடியாது. உத்தேசமாக 50 காலியிட பணங்கள் வருவதற்கு வாய்ப்பு. எத்தனை செலக்ஷன்ல 2014 இருக்க மொத்தம் எதுன்னு கேட்கிறீங்களா? அத ஆனுவல் பிளானர் வெளியிடச்சல நாளை மறுநாள் துல்லியமாக சொல்றேன். சொல்ல முடியாது. This is selection allotment order. மாவட்ட வாரியாக நாங்க புதுசாக ஒரு நோட்டிபிகேஷன் நாளை 30ஆம் தேதி அன்றைக்கு வெளியிட இருக்கிறோம். முதன்முறையாக டிஎன்பிசி இதுல அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் என்ற ஒரு பதவி முதன்முறையாக சர்வீஸ் கமிஷன் மூலமாக எடுக்கிறோம். 447 வேகன்சி இருக்குது. நாளை மறுநாள் அதற்கான அறிவிப்பு வெளிவருகிறது. அதற்கான தேர்வு 18 ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. அது இல்லாம கெமிஸ்ட் என்கிற ஒரு பதவிக்கும் நோட்டிபிகேஷன் விரைவில் வெளியிடப்படும். குரூப் 2 பேட்டர்ன்ல எந்த மாறுதல் இருக்க கடந்த ஆண்டு எப்படி நடைபெற்றதோ அதே மாதிரி agriculture department. It's an agriculture officer, naturally agriculture.
குவாலிஃபிகேஷன் வந்து HSC and 2 years diploma in agriculture. HSC higher secondary plus 2 years diploma in agriculture. BSc agri முடிச்சிருந்தாலும் அவங்க இந்த டிப்ளமோ பண்ணியிருந்தால் மட்டுமே அதற்கு தகுதி உள்ளவராங்க. அக்ரிகல்ச்சர் ஆபீசருக்கும் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசருக்கும் ஒரு வேறுபாடு வேணுங்கிறதுக்காக தான் அந்த குவாலிஃபிகேஷன்ல குரூப் 1ல ஏஜ் வந்து நிர்ணயம் பண்ண வேண்டியது அரசு. அது அரசுடைய கொள்கை. அரசு தான். இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ல வந்து வேகன்சி கம்மி, 3 வேகன்சி தான். கெமிஸ்ட்ரிக்கு வந்து MSc in chemistry இல்லனா கெமிக்கல் டெக்னாலஜி ஆர் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி மூணுல ஏதாவது ஒண்ணுல MSc முடிச்சுக்கணும். MSc in chemistry ஆர் கெமிக்கல் டெக்னாலஜி ஆர் இண்டஸ்ட்ரியல். Thank you all very much. 2023 கிராம நிர்வாக அலுவலர் காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெற்றது. அதாவது 2000 பேருக்கு கலந்தாய்வு நடைபெற்றது. அதில் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டவர்களுக்கு பணி அலாட்மெண்ட் ஆர்டர் வழங்கும் நிகழ்ச்சி பணியாளர் தேர்வாணையத்தின் பொறுப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்றது. அதனை துவக்கி வைத்து அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அதில் குரூப் 1 தேர்வுக்கான முடிவுகள் இன்னும் ஒரு வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.